ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. பரம பவித்திரமான நம்ம பாரத பூமி, இதில் ஜென்மாவை அடையிறதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணணும். இங்கே வசிக்கிறதுக்கு இன்னும் புண்ணியம் பண்ணணும். இதனுடைய அருமையெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வெளிநாட்டுக்காரெல்லாம் கூட இங்கே வந்து வாசம் பண்ணுறா. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பகவானை அடையிறதுக்கு பல மார்க்கங்கள், பல வழிகள், ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான ஒரு பூமியாக இருக்கு நம்ம பாரத பூமி. எத்தனையோ க்ஷேத்திரங்கள், புண்ணிய நதிகள், ஆலயங்கள்லாம் இருக்கு நம்ம பாரத பூமியில. இதுல நம்ம தட்சிண பாரதத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்ல ரொம்ப உயர்வான க்ஷேத்திரமாக இருக்கு திருவையாறு அப்படின்னு சொல்லக்கூடியதான பஞ்சநத க்ஷேத்திரம். பரமேஸ்வரன் தர்மசம்வர்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலோட சேர்ந்து பிரணதார்த்திஹரனாக, ஐயாரப்பனாக இங்க பிரகாசிக்கிறார். முக்தி க்ஷேத்திரம் அப்படின்லாம் சொல்லப்படுறது இந்த க்ஷேத்திரம். பிரம்மவைவர்த்த புராணத்துல இந்த க்ஷேத்திரத்தை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருக்கார் வியாச பகவான். க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியங்கள்லாம் சொல்றார். சூத சம்ஹிதையிலையும் இந்த க்ஷேத்திரம் சொல்லப்படுறது, இதனுடைய மகத்துவங்கள்லாம் கூறப்படுறது. அப்பேற்பட்ட உயர்வை கொண்டதான இந்த க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை சொல்றச்ச, இது 5 நதிகளை கொண்டதாக இருக்கு. அதனால பஞ்சநத க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் இதுக்கு. இதுல முக்கியமான தீர்த்தம்னு சொல்றது காவேரி. பூர்வவாகினியாக இருக்கா காவேரி. இங்க 5 தீர்த்தங்கள் என்ன அப்படின்னா 5 நதிகள்: கங்கை, சூரிய புஷ்கரணி, அமிர்த நதி, கௌரி, ரிஷப நதி அப்படின்னு 5ஓட கூடியிருக்கிறதுனால இதுக்கு பஞ்சநதம் அப்படின்னு பேரு, பஞ்சநத க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இதனுடைய மகத்துவத்தை சொல்றச்ச பிரம்மவைவர்த்த புராணம் சொல்றது, கங்காயா பாவனே தீரே கோதாவரியாஸ் தட்டே மலே. கங்கா தீரம், கோதாவரி தீரம், சரஸ்வதி நதி தீரே, சரஸ்வதி நதி தீரம், யமுனாயாஸ் தட்டே ததா தாமிரபர்ணி நதி தீரே மலாபஹ நதி தட்டே காவேரியாஸ் சுஷுபே தீரே நர்மதாயாஸ் தட்டேபி ச ஜாம்பூ நதி தட்டே வாபி சப்தத்வீபாந்தரேஷ்வபி க்ஷேத்ராணி யானி வர்த்தந்தே சிவப்பிரியகராணி வை. இத்தனை நதி தீரங்கள்லையும் எந்த சிவக்ஷேத்திரங்கள்லாம் இருக்குமோ, பரமேஸ்வரனுக்கு பிரியமான எந்தெந்த க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குமோ, சுபுண்ணியானி விசிஷ்டானி காஷி க்ஷேத்திர சமானிச்ச. காஷி அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான க்ஷேத்திரம். அந்த காஷிக்கு சமமானது அப்படின்னு எந்த க்ஷேத்திரங்கள்லாம் சொல்லப்படுறதோ தேப்யோதிகம் மகாபுண்ணியம் ஸ்ரீமத் பஞ்சநதம் வரம். அத்தனை க்ஷேத்திரங்களை விட உயர்வானது, பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சநத க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த நம்மளுக்கு பிரம்மவைவர்த்த புராணத்துல வியாச பகவான் சொல்றார். பரமேஸ்வரனை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்றார். அத்ரைவ வசதாம் பும்சாம் முக்திஹி ஏகேன ஜன்மனா லப்யதே யோகி துர்லப்யா தாரகாக்ஷோபதேசதஹ. இந்த திருவையாறு க்ஷேத்திரத்துல பூகைலாசம்னு பேர் இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துல எவன் வசிச்சுன்னு இருக்கானோ, அங்கேயே எவன் வாசம் பண்றானோ, எந்த மனுஷன் வசிக்கிறானோ அதே ஜென்மால அவனுக்கு முக்தி. இதுக்கப்புறம் அவனுக்கு ஜென்மா கிடையாது அப்படின்னு சொல்ற. முக்திஹி ஏகேன ஜன்மனா. அப்புறம் அவன் திரும்பியும் அம்மா வயத்துல போய் பிறக்கிற நிலைமையே அவனுக்கு வராது அப்படின்னு சொல்றார். லப்யதே யோகி துர்லப்யா. யோகீஸ்வராளுக்கு கூட கிடைக்காது இந்த நிலை. எத்தனையோ ஜென்மால தபஸ் பண்ணி அன்ன ஆகாரம் இல்லாம அப்படி உடலை வருத்திண்டு மனசை ஒருமைப்படுத்தி அப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, சுகத்தை துக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணி பகவான ஏகாந்தத்துல தியானம் பண்ணக்கூடியதான யோகீஸ்வராளுக்கு கூட கிடைக்காது. யோகின லப்யதே யோகி துர்லப்யா. அப்பேற்பட்டதான முக்தியானது இதே ஒரு ஜென்மாலேயே அவனுக்கு கிடைச்சுடுதான். தாரகாக்ஷோபதேசதா அப்படிங்கிற. ஏண்டான்னார், இந்த பரமேஸ்வரன் வந்து அந்த ஜீவனுக்கு தாரகநாமாவான ராமநாமாவை உபதேசம் பண்றான். எப்படி காஷி க்ஷேத்திரத்துல தாரகநாமாவை
பரமேஸ்வரன் உபதேசம் பண்றான் ஜீவனுடைய அந்திம சமயத்துல அப்படின்னு காஷி க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றதோ அதே மாதிரி இங்க பிரணதார்த்திகரன் அந்த ஜீவனுடைய கடைசி சமயத்துல தாரக நாமாவை உபதேசம் பண்றானா, அதனால அவனுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது அப்படிங்கிறாருங்க. இப்படி இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது. சப்தஸ்தானம் அப்படின்னு 7 ஸ்தானங்கள் 7 ஊர்கள் இதுல இருக்கு. இதை சுத்தி 6 ஊரு, இது 7வது ஊராக இருக்கு இந்த திருவையாறுங்கிறது. இந்த 6 ஊருக்கும் தலைமை நகரமாக இந்த திருவையாறு க்ஷேத்திரமானது இருக்கு. அதாவது திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநைத்தானம், திருவையார் அப்படின்னு 7 ஊர்கள். இதுக்கு சப்தஸ்தானங்கள்னு சொல்றது. அப்படி ரொம்ப உயர்வானதான இந்த திருவையாறு க்ஷேத்திரம், இதனுடைய கும்பாபிஷேகம், இந்த க்ஷேத்திரத்துல பரமேஸ்வரனுக்கு ஐயாரப்பனுக்கு கும்பாபிஷேகம், ஐயாரப்பர் கோவிலுக்கு கும்பாபிஷேகமானது பகவத் சங்கல்பத்துல இந்த 2025 பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த குரோதி வருஷத்திலேயே கும்பாபிஷேகமானது சங்கல்பிக்கப்பட்டிருக்கு. திருப்பணிகள்லாம் நடந்து சுவாமி பிப்ரவரி 3ஆம் தேதி கும்பாபிஷேகமாகி சுவாமி பிரகாசிக்க போறார். நம்ம எல்லாரும் செய்த பாக்கியம். இந்த கும்பாபிஷேகம் ஆனவுடனே உருமண்டல காலங்கள் சுமார் 45 நாள் 48 நாள் சுவாமிக்கு விசேஷமான ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். அந்த சமயத்துல விசேஷமான வேதபாராயணங்கள்லாம் பண்றது சம்பிரதாயம். தத்ரீதியாக அதன் பிரகாரமாக அந்த தலைமுறை தலைமுறையாக வசிக்கக்கூடிய வேத வித்வான்கள் மசூலிப்பட்டினம் ஆர் வெங்கட்ராம கணபாட்டிகள் அவளுடைய சந்ததிகள் அந்த க்ஷேத்திரத்திலேயே தலைமுறை தலைமுறையாக வசிச்சுருக்கா. இன்னைக்கும் அதே க்ஷேத்திரத்திலேயே வசிச்சுண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வேதங்களையே சொல்லி கொடுத்துண்டு, அப்படி வேதத்தையே நம்பி எல்லாரையும் வேத மார்க்கத்திலே ஈடுபடுத்திண்டு நித்தியம் சுவாமி சந்நிதியில போய் வேத பாராயணங்கள் பண்ணிண்டு சைத்திர மாச உற்சவம், ஆடி மாச உற்சவங்கள்லாம் வேத பாராயணங்கள்லாம் விமர்சையாக நடத்திண்டு அப்படி அவ சந்ததிகள் இன்னைக்கும் இருந்துருக்கா இந்த க்ஷேத்திரத்துல. அவ இந்த உருமண்டல காலங்கள் விசேஷமாக சுவாமி கைங்கரியமாக லோகக்ஷேமார்த்தமாக பாராயணங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. எல்லா வேத பாராயணங்களுமே கும்பாபிஷேகத்துக்கு அங்கமாக நடக்கிறது. இந்த உருமண்டல காலங்கள் கிருஷ்ணயஜுர்வேத ஜடாபாராயணம், கனபாராயணம், வர்ணக்கிரம பாராயணம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு பரிசிரமப்பட்டு வித்வான்களாக பிரகாசிக்கக்கூடியதான மகா வித்வான்கள்லாம் வச்சுண்டு இந்த பாராயணமானது 45 நாளைக்கு நடைபெறது. பிப்ரவரி 3ஆம் தேதி ஆரம்பித்து உருமண்டல காலங்கள் இந்த பாராயணமானது ஏற்பாடு பண்ணி நடக்க போகிறது தீர்மானம் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாகும். நம்ம எல்லாரும் தர்மம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இப்பேற்பட்டதான ஒரு க்ஷேத்திரம் என்ன சொல்கிறார், இந்த திருவையாறு க்ஷேத்திரத்துக்கு எப்படி ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால் அந்த க்ஷேத்திரத்தில் பிதர்கள்லாம் திருப்தி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கோ. இப்போ காசிக்கு போனால் உடனே அங்கே போய் பிதர்களுக்கு சம்பந்தமான ஸ்ராத்தங்கள் பண்ணணும், தீர்த்த ஸ்ராத்தங்கள் பண்ணணும். அந்த மாதிரி இந்த திருவையாறு க்ஷேத்திரத்துக்கு வந்தாலும் அந்த தீர்த்த ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணணும்லாம் சொல்கிறது புஸ்தகங்கள்லாம். அப்பேற்பட்ட உயர்வை கொண்டதான க்ஷேத்திரம். காவேரி பூர்வவாகினியாக இருக்கா. பூர்வவாகினியாக அதாவது கிழக்க நோக்கி ஓடக்கூடியதான காவேரியில் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். நம்ம பாவத்தை போக்கிக்கிறதுக்கு பல மார்க்கங்களை சொல்கிறது சாஸ்திரம். அதில் சாந்திராயணம் திரயக்கிருச்சாக காயத்ரியா அயுதத்ரயம் ததா மகாநதி ஸ்நானம் சமமேத சதுஷ்டயம் அப்படின்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. கிருச்சரம் அப்படின்னா உடம்பை வருத்திண்டு பட்னி இருந்து பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தத்துக்கு கிருச்சரம்னு பேர். சாந்திராயண கிருச்சரம், பிராஜாபத்திய கிருச்சரம் 3 தடவை, சாந்திராயண கிருச்சரம் 1 தடவை, 30,000 ஆவர்த்தி காயத்ரி ஜபிக்கிறது. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால எந்த பாபம் போகுமோ அந்த பாபம் ஒரே ஒரு தடவை
மகாநதியில போய் ஸ்நானம் பண்ணா போறது அப்படின்னு நம்மளுக்கு தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதுலேயும் இந்த இப்பேற்பட்டதான க்ஷேத்திரத்துல பூர்வவாகினியாக கிழக்க நோக்கி ஓடக்கூடியதான இந்த காவேரியில போய் ஸ்நானம் பண்ணா இது 10 மடங்கு அதிகமாக நம்மளுக்கு புண்ணியங்கள் சம்பவிக்கிறது, பாபங்கள்லாம் நசிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த கைங்கரியத்துல எல்லாரும் ஈடுபடணும். யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவ எல்லாருமே இந்த கைங்கரியத்துல அவசியம் கலந்துப்பா. ஏன்னா ஈஸ்வரன் சங்கல்பிக்கணும். இந்த இத்தனை நாளைக்கு பாராயணம் சுமார் ஒரு 20 வித்வான்கள் 20 கணபாடிகளை வச்சுண்டு 40 நாளைக்கு பாராயணங்கள் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. எம்ஆர்வி வேத தர்ம சபா ட்ரஸ்ட் மூலமாக பாராயணங்கள் பிப்ரவரி 3லேருந்து ஆரம்பித்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பாராயணங்கள் நடக்கிறது. 25 நாட்களும் பிராமணர்களுக்கெல்லாம் வைதிகாலுக்கு வித்வான்களுக்கு விசேஷ சந்தர்ப்பண பிராமண போஜனம், வாழ்க்கை சன்மானம், விசேஷ சம்பாவனைகள். என்ன கனபாராயணம் பண்ணணும் அப்படின்னா சாமானியம் இல்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் பாராயணம் பண்ணணும். ரொம்ப படிச்சிருக்கணும், எல்லாம் வாழ்க்கை அனுகூலமாக இருக்கணும். புஸ்தகத்தை வச்சுட்டு பாராயணம் பண்ண முடியாது. இப்படி புஸ்தகம் பார்க்காம சொன்னத்தை திருப்பி சொல்லாமல் அப்படி பாராயணம் பண்ணணும். இதனால சுவாமிக்கு நல்ல சாநித்தியம் ஏற்படுறது. சுவாமி கிட்ட எத்தனையோ தோஷங்கள் சம்பவிக்கிறது. ஒரு மந்திரம்னு எடுத்துட்டா தெரிஞ்சோ தெரியாமையோ பல தோஷங்கள் அதில் சம்பவிக்கலாம் இல்லையா? அத்தனை தோஷங்களும் நீங்கிறது இந்த வேத பாராயணத்தினால்தான். உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கோட இந்த பாராயணமானது தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. ஆஸ்திகர்கள் எல்லாரும், பக்தர்கள் அனைவரும் இந்த கைங்கரியத்தில் அவசியம் கலந்துக்கணும். என்ன முடிஞ்சதோ அதில் அவசியம் கலந்துக்கணும். அத்தனை பேரும் இந்த பாரத தேசம் இன்னும் அந்நிய தேசங்களில் இருக்கக்கூடியதான ஆஸ்திகர்கள் அனைவரும் இந்த பஞ்சநத க்ஷேத்திரமான முக்தி க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய திருவையாறில் நடக்கக்கூடியதான இந்த ஒரு வைபவம், கும்பாபிஷேக வைபவத்தில் பங்கெடுத்துக்கணும். முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணி அவசியம் பரமேஸ்வரனுடைய கைங்கரியத்தில் கலந்துண்டு பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரங்களாக ஆகணும். இதனுடைய விவரம் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அனைவரும் அதை பார்த்து அவசியம் நேர வந்திருந்து இந்த பாராயணங்களை சிரவணம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி பிராமணாலாம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அக்ஷதை வாங்கிண்டு பாராயணத்தில் இருந்து தங்கி சிரவணம் பண்ணி சந்தர்ப்பணைகள்லாம் கலந்துண்டு அவசியம் சகல க்ஷேமங்களையும் அடையணும். ஸ்வர்ணதானங்கள், வஸ்திரதானங்கள், கம்பளதானங்கள், போஜன அன்னதானங்கள். அன்னதானத்துக்கு அவாவா என்ன முடிஞ்சதோ பண்ணலாம். திரவியமாக வாங்கி கொடுக்கலாம், இல்லை தனமாக கொடுக்கலாம். எப்படி என்ன கைங்கரியம் முடிஞ்சதோ அவசியம் அத்தனை பேரும் இந்த கைங்கரியத்தில் கலந்துட்டு பகவானுடைய அனுகிரகத்தை அடையணும். சுவாமி ஒரு குறை வைக்க மாட்டான். இப்படி நம்ம தர்மத்துக்காக செலவு பண்ணோம், தர்மத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம சந்ததி, நம்மளுடைய குடும்பமே க்ஷேமமாக இருக்கும். ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நல்ல சத்சந்தானம், தீர்க்கமான சௌமங்கல்யம், கல்யாணங்கள் அப்படின்னு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். பகவானுடைய சரணார விந்தங்களில் தர்ம சம்வர்த்தினி, தர்மத்தையே வளர்த்துட்டே இருக்கக்கூடியதான அம்பாள், அப்படியே பேர் வச்சுருக்கா அம்பாள். அவளுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் அனைவரும் இந்த கைங்கரியத்தில் கலந்துண்டு சகல க்ஷேமங்களையும் அடையணும் அப்படின்னு இங்கே நிவேதனம் செய்கிறோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.